அகமுள்ளே துரியனுக்கு அடிமையாயாதீர்கள். பாஞ்சாலி அம்மை யாரை படுத்துவார் மாணவர்களே. தர்மராஜாவை கொல்ல வேண்டும் என்று கருதியே தர்மராஜாவை அவமானம் செய்ய வேண்டும் என்று கருதியே மாணவ சகலினுடைய துணையினாலே சூடார மண்டபம் கட்டுவார்கள். அம்மா சூடார மண்டபம் கட்டி சித்தப்பா மூலமாக ஓலையை கொடுத்து அனுப்பி அந்த தர்மராஜாவை இவர்கள் கட்டி அந்த மன்னர்கள் மண்டபத்திற்கு வரவழைத்து பாவிகள் என்ன செய்வாங்க தெரியுமா? தாயே சகுனியில் சூதினாலே சகல சம்பத்து தோற்றே. சகுனியில் சூதினாலே சகல சம்பத்தும் தோற்றே. அகமுள்ளே துரியனுக்கு அடிமையாவீர்கள். அகமுள்ளே துரியனுக்கு அடிமையாவீர்கள். தர்மராஜாவை அழைத்து வந்து தற்போது அடக்கையாக சகிதியில்லாத சூழ்நிலையாடி தர்மராஜா நாட்டை ஏற்பார், நகரத்தை ஏற்பார், பட்டத்தை ஏற்பார், தந்தை ஏற்பார், தம்பிமாரை ஏற்பார். அந்த வீரம் பாஞ்சாலி சூழ்நிலைக்கு ஏற்பார். சூழ்நிலை அந்த பாஞ்சாலியை அழைத்து வருவாங்க. பாஞ்சாலியை அழைத்து வந்து அந்த சட்டசபையிலே நடுவில் 5 அடிமைகளை இருக்கிறாங்க. 6வது அடிமை அந்த நீதி தனச்சாலி என்னை வேலை செய்த பாஞ்சாலி அவரை அழைத்து வர வேண்டும் என்று பாஞ்சாலி அம்மையாரை அழைத்து வந்து அந்த சபையிலே நிறுத்தி செய்த பாஞ்சாலி என்ன செய்கிறேன் பாரதி என்று சொல்லியே அன்பர்களுக்காக இருக்கக்கூடாது. அந்த அன்பையுடைய ஆடியை குறித்து என்று சொல்லி அந்த உற்சாகங்கள் ஓடி வருவார். ஓடி வந்து அந்த உற்சாகங்கள் பாஞ்சாலி அம்மையார் ஆடியை பிடிப்பார். இருப்பார் 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 ஓடினார் 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 என்னை காப்பாற்ற யாரும் இல்லையா? என்னை காப்பாற்ற யாரும் இல்லையா? உங்களுக்கு எல்லாருக்கும் மனசுல ஈரமில்லையா?
சொல்லி அந்த அம்மையாருடைய ஆடையை பிடித்து சர 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 என்று இழுக்கிற போது கோவிந்தா 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 யாரும் இல்லையே கைசோரனை சோரே வேறே சொல்ல வராமையே கோவிந்தா 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 கோவிந்தான் அழைத்தவுடனே அந்த கோவிந்தனானவன் கண்ணனானவன் வந்து வண்ண வண்ணாடையை கொடுத்தான். அந்த வண்ணாடையை
துச்சாதனா துரியோதனா நீங்க எல்லாரும் அழிய பெறுவதா எந்த தொடையை தட்டி காண்பித்து என்னை துணை மீது அமர்வைன்னு சொன்னாயோ ஏ துரியோதனா அந்த துணை வழியை கொப்பளித்து வரக்கூடிய அந்த குருதி நீடுத்து என்னுடைய கொண்டையே நிறுத்தமும் தர முடிப்பு என்று சமதம் செய்தே கானகம் போவாங்க. கானகத்திலே சூரிய பெருமானானவர் 12 வருட வனவாசத்தையும் ஓராண்டு அஜ்ஞாதவாச காலத்தையும் கழித்து வந்தால் பாகத்தை தருவதாக என்ன துரியோதனன் சொல்லி அனுப்பினார். 12 வருஷ காலத்தை வனத்திலே கழிக்க வேண்டும் இல்லையா? ஆகவே சூரிய பகவானானவர் அட்சய பாத்திரத்தை தருவார். பட்சம் ஒரு தரத்தால் பாசுரனோ பெருவி யாதவியாசரானவர் வந்து இந்த மகாபாரத யுத்தத்தில் நீங்கள் வெற்றி பெற வேண்டுமேயானால் சிவபெருமானை நோக்கி பாசுபதத்தை பெற வேண்டும் என்று சொல்லுவார். அந்த பாசுபதத்தை பெறுவீர்கள். வெற்றி பாக்கியம் கொண்டு ராகனரும் பூமி வெற்றி பாக்கியம் கொண்டு அந்த விராட நாட்டிலே மாறி வேடத்திலே நீங்க ஒரு வருட காலத்தை கழித்து நீங்கதான் பாண்டவர்கள் என்பதை தெரிந்த விராட மன்னன் தன்னுடைய மகளாகிய உத்தரையே வீர அபிமன்யுவுக்கு மனமுடிப்பார். அந்த வீர அபிமன்யுவுக்கு மனமுடித்து இணையான முறையிலே அற்புதமான முறையிலே அழகு ஒரு வடிவமாக விளங்கக்கூடிய இந்த அற்புத களஞ்சியமாகிய விராட மன்னனானவன் பிரமாதமான அற்புதமான உபலாகிய பட்டினம் என்ற ஒரு பட்டினத்தை தர அந்த உபலாகிய பட்டினத்திலே நீங்கள் வாழ்ந்து வருகிற போது முதலிலே உலக முனிவரை நீங்க தூது அனுப்புவீங்க. அந்த தூது பலன் இல்லாமல் போக திருதராட்டிரனானவன் சஞ்சயரை தூது அனுப்புவான். அந்த தூதும் பலன் இல்லாமல் போக அதன் பிறகு பகவான் கண்ணனை தூது அனுப்புவீங்க. கொட்டனான பொருள் என்னிடத்தில் போது கண்ணன் செல்வான். போது கண்ணன் செல்வான்.
கண்ணன் பெருமான் தூது போவார். நாளோ 5 வீடு உங்களுக்காக கேட்பார். அந்த துரியோதனான் அவன் சண்டைக்கு கை போட்டு தருவான். அப்படி சண்டைக்கு கை போட்டு தந்தவுடனே கண்ணன் பெருமானானவர் 32 லட்சம் பொருந்தியானவான் துரியோதனுக்கு பலிக்கு சென்று விட கண்ணனானவன் சுற்றி செய்து நாளையும் போதையும் மாற்றி அந்த அற்புதமான அரவானை அமாவாசைக்கு முந்தைய திதியிலேயே இன்னைக்குதான் அமாவாசைன்னு சொல்லி அங்க பலி கொடுப்பாங்க. அதன் பிறகு சண்டை நடக்கும். 10வது நாள் சண்டையிலே பீஷ்மாச்சாரியார் மாண்டு போவார். 13வது நாள் சண்டையிலே உங்களுடைய பிள்ளையாகிய வீராபிமன்யு ஒழிந்து போவார். 16வது நாள் சண்டையிலே கொச்சலை கணவனாகிய அந்த சைந்தீவன் மடிந்து போவார். 15வது நாள் சண்டையிலே குருவானவர் படிவார். 17வது நாள் சண்டையில் கண்ட 17ஆம் போர் கண்ணன் என்று வந்துவார். கண்ணன் என்று முடிவார். கண்ட 17ஆம் போர் கொலபுரி என்று முடிவார். பல ஜனங்கள் அக்கரோடு 18ஐயோ கொண்டு ஊசி நாட்டு இடம் கூட கொடுக்க மாட்டேன்னு சொன்னானி, இனி இருக்கிற இடம் கூட கொடுக்க மாட்டேன்னு சொன்னானி. அந்த துரியோதனன் 18வது நாள் சண்டையில் அழிந்து போவான். அம்மா பல ஜனங்கள் அக்குரோனி 18ஐயோ கொண்டு எல்லாருக்கும் செய்ய வேண்டிய ஈமத்திரைகளை செய்து முடித்து மிக அற்புதமான முறையிலே அழகான முறையிலே தர்மராஜாவாகி உங்களுக்கு பகவான் கண்ணனே பட்டம் சூட்டுவார். அப்படி தர்மராஜாவுக்கு பட்டத்தை சூட்டி விடுவார் கண்ணன் பெருமான். உலகமே சௌக்கியமா வாழும். அம்மா ஒரு மனிதனுக்கு நாளைக்கு என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுட்டா தெரியாதப்ப ஆடாட்ட ஆடுறானு. நாளைக்கு என்ன நடக்குது தெரிஞ்சுட்டா சும்மா இருப்பாங்களா? ஆகினால் உங்களுக்கு எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பதை மாத்திரம் நீங்க மறக்கணும். எதிர்கால குறிகள் எல்லாம் இமயம் மறியாது. எதிர்கால குறிகள் எல்லாம் இமயம் மறியாது. பரிசூழன் நன்னாருளாய் மனதுக்கு தெரியாது. பரிசூழன் நன்னாருளாய் மனதுக்கு தெரியாது. சத்தியமாக சொன்னேன்
முழுசூர நன்னருளாலே எல்லாரும் சௌக்கியமா இருக்க வேண்டும், இந்த புதிக்கு வந்த எல்லாரும் சௌக்கியமா இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த இடிமைக்குரிய நிகழ்வை இத்துடன் அடியங்கள் நிறைவு செய்து கொள்கிறோம். நாளைக்கு பார்ப்பனர் வழியில் பராசுரன் யுத்தம் என்கின்ற தலைப்பில் இங்கு சொற்பொழிவு.